நம்ம சங்கீதத்தில் பார்க்கிறோம், அவர் உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறாருன்னு. அவர் சத்துருக்கு எதிராக கொடியேற்றுவது மட்டும் இல்லை, சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு விருந்தை ரெடியாக டேபிளில் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நமக்கு எதிராக வருகிற நோய்ங்கிற சத்துரு, பிரச்சனைங்கிற சத்துரு, சோர்வு, கவலை, தரித்திரன்ற இந்த சத்துருக்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன்ப்பா, உனக்கு ரெடியாக ஒரு விருந்தை வச்சிருக்கிறேன். நீ சத்துருவை பார்க்காத, சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற விருந்தை பார்க்க சொல்கிறாரு. அதில் நம்மளை என்ஜாய் பண்ண சொல்கிறாரு. அந்த விருந்தில் நம்மளை களிப்பாக இருக்க சொல்கிறாரு. ஆமேன். ஏன்னா அவர் நல்ல தகப்பன், அவர் நல்ல தகப்பன். அவர் நம்ம அவருடைய பிள்ளைங்களுக்காக விருந்த ஆயத்தம் பண்ணுகிறவர். எத்தனை பேர் இந்த ஆராதனையில் சொல்கிறீங்க, ஆண்டவரே இனிமேல் நாங்கள் எங்கள் சத்துருக்களை பார்க்க மாட்டோம், சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற விருந்தை பார்ப்போம் ஆண்டவரே. அந்த விருந்தில் நாங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. ஆமே.